ஆமே. இந்த வனாந்திரம் எதற்காக? இந்த அக்னியின் பாதை எதற்காக? இந்த தண்ணீரின் பாதை எதற்காக? இனி எனக்கானதை உருவாக்க அல்ல, என்னை உருவாக்க. அல்லேலூயா. நான் இப்ப அடிக்கடி சொல்லுவேன், ஈசாக்கு உருவாக்குறதுக்கு ஆண்டவருக்கு 24 வருஷம் தேவையில்லை, 10 மாசம் போதும். ஆனா ஆபிரகாமா உருவாக்க 24 வருஷம் ஆச்சு. தேவன் விரும்புகிற விசுவாச தகப்பனாய் அவன் மாறுவதற்கு, விசுவாசத்தில் கர்த்தர் விரும்புகிறபடி அவன் மாறுவதற்கு உருவாக்கப்பட்ட எடுத்த வருஷம் தான் 24 வருஷம். ஆமா, நான் அவர் விரும்புகிறபடி மாறுவதற்கு எவ்வளவு டிலே ஆகுதோ, இந்த வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் பாரமா சொல்றேன். நான் டிலே பண்ண என் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என் கண்ணில் பார்ப்பது டிலே ஆகி கொண்டே இருக்கும். ஒரு வார்த்தை வந்துட்டுனாலே ஒரு வார்த்தை வந்துட்டுனாலே அந்த வார்த்தை எனக்கு உருவாக்கப்பட்டு விட்டு இனி நான் அதை பார்க்கணும். அதனால தான் பாருங்க, 105வது சங்கீதத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமை, தெரிந்த வார்த்தை, பலமுறை படித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அவனில் நிறைவேறும். மற்றும் 105வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யாரை புடமிட்டுச்சான்? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா போத்திபார புடமிடணும்னு நினைக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்னா பார்வோனை புடமிடணும்னு நினைக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்னா சகோதரர்களை புடமிடுங்க. வார்த்தை நிறைவேறுவதற்கு அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. ஒரு வாக்குத்தத்தம் வந்த பிறகு என்னென்ன நடக்குதோ புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்குறதற்கு சில பெனினால கர்த்தர் உங்க முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சகோதரர்களை எதிராக கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சவுல கை ஈட்டியை கொடுத்து கர்த்தர் அனுப்புவார். உருவாக்குறதுக்கு சில சிங்கத்தை கர்த்தர் அனுப்புவார், கரடி அனுப்புவார், கோலியத்தை அனுப்புவார். உன்னை புரிஞ்சுக்க, அழிக்க அல்ல, உன்னை உருவாக்கவே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. அவன் அந்த பாடலை எழுதின சகோதரன் என்ன அழகா எழுதிக்க, தரிசனம் ஆல்ரெடி உருவாயிட்டு அதை உருவாக்கிட்டு அவர் என்ன உருவாக்குறார். ஆமா, எத்தனை பேர் நம்புற எனக்கான வாக்குத்தத்தம் உருவாகி விட்டது. அப்ப இப்ப என்னையா நடந்துட்டு இருக்குதுன்னா சொல்லுங்க, என்ன கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென். யோபு சொல்ல எப்படி, அவர் சோதித்த பின் எனக்கு இரட்டிப்பான நன்மை வரும் அப்படி சொல்லல, அது உருவாக்கிடுச்சு. இனி அது அந்த உருவாக்கப்பட்டதை நான் பார்க்கிறதற்கு அவர் என்னை உருவாக்குறார். சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் அனுப்பி எல்லாத்தையும் கர்த்தர் அமைதியா பார்த்துட்டு இருக்கிறார். வெள்ளியை புடமிடுவது போல சில இடத்துல எனக்கு கர்த்தர் எதற்காக இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது? எனக்கானது என் நன்மை உருவாக்குறது ஆண்டவருக்கு. அதுக்காக என்ன போட்டு இப்படி பாடு அது இல்லை. அது நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நீ எப்படி மாறணுமோ அப்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென், ஆமென். அப்படி சவுலுடைய இருதயம் மாறினதற்கு ஒரு அடையாளம் சொல்லட்டா? ஆமென். அவன் காது கேளாதவன் போல அப்படி மாறான். இது ஒரு அடையாளம். உண்மையிலே அவன் இருதயம் மாறிச்சுன்னு எதை வச்சு சொல்ற? யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்றாங்க, அவனுக்கு அது ஒரு விஷயமாவே. இன்னைக்கு வார்த்தையை பெற்ற பிறகு என் முன்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு என் இருதயம் பாதிக்குதுன்னா என் இருதயம் இன்னும், நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. அண்ணால் அதன் பிறகு துக்கமுகமாய் ஏன் இருக்கல? பெனினாள் செத்துட்டாளா? திரும்ப வீட்டுக்கு போ, அதே நிந்த கேட்டிருக்கோம். ஆனா இதுவரை பாதிச்சது இப்ப பாதிக்கல. என வாக்குத்தத்தம் வந்தாச்சு. அவன் சாமுவேல் உருவாக்கப்பட்டாச்சு. இனி நான் உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. எனக்கான நன்மை உருவாக்கப்பட்டு விட்டது. இனி நான் தான் உருவாக்கப்படணும்னு சொல்றவங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல,